அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல, அதாவது வெறும் 400 மீட்டர் தூரத்துல ஒரு தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல நேர்த்தியா மிக அழகாகவும் சிறப்பான வடிவமைப்போடையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு ஒரு 23 அடி ரோட்ல ஒரு கார்னர் பிளாட்ல நல்ல கலக்கலா அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு தெற்க ஒரு ரோடும் கிழக்க ஒரு ரோடும் இருக்கு. ரெண்டு பக்கம் ரோட்டோட அமைஞ்சிருக்க இந்த அழகிய தனி வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு சிறப்பான தோற்றத்தோட இந்த வீடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க மினி பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்ல ஃபுல்லா தளத்துல ஃபுல்லாவே நல்லா அருமையா கிரிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது முன்பக்க மினி பார்க்கிங் ஏரியா. இந்த வீடு கிழக்கு பார்த்து தலவாசலோடய கட்டியிருக்காங்க. இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு குழா வசதியும் பிளக் பாயிண்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது போக இபி மீட்டர் கேபினட்டும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இது முன்பக்க வாசல் தெளிக்க இங்கே ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த தலைவாசல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தலைவாசல் டோரு டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபினிஷிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கனங்கன்னா சில பெயிண்டிங் ஒர்க் ஜாமான் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு உள்ளே போவோம். இப்போ இந்த ஹாலில் வந்து பார்த்துட்டோம்னா 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல கிளாசி லுக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் ஒன்று அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு கப்போர்டு இருக்கு. இது பூஜை கப்போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கிழக்கு பார்த்து இந்த கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல தளத்தில் வந்து 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்ல கிளாசி லுக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுகளோட தான் க்ளோஸை பார்க்குறோம் நம்ம. பாருங்க. அது போக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இந்த ஹாலில் பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் அமைஞ்சிருக்கு. ஹாலில் பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அது போக மேலே சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சீலிங்கில் அங்கன ஸ்பாட் லைட் கொடுத்து மல்டி கலரில் வார்ம் லைட்லாம் கொடுத்து சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு தரைத்தளத்தில் குறிப்பாக தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமோட கட்டியிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இப்போ இந்த பெட்ரூமு நம்ம உள்ள என்டர் ஆகுறோம். கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. இந்த பெட்ரூம்லையும் சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸு நல்லா யூனிஃபார்மாக கிளாசி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு நல்லா பெரிய ஜன்னல் வசதி, வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஏதுவாக நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ஒரு வார்ட்ரோப், நல்ல டைலான ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் தளத்தில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸு நல்லா கிளாசி லுக்கில் இருக்குது. அது போக லாஃப்ட் எல்லாம் பாருங்கள். மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணிட்டாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இப்போ அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் வெண்டிலேஷனுக்கு நல்ல ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. தளத்துலையும் வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்லா அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வழக்கமாக பெட்ரூமில் என்னென்ன இருக்கணுமோ வார்ட்ரோப் இருக்குது, வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு யூனிஃபார்மாக ஒரே டிசைனில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லாம் அருமையாக சூப்பராக மாடுலர் கிச்சன் செட்டப்புக்கு பண்ணியிருக்காங்க. எல்லோ அண்ட் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் இருக்கு. அது போக பாருங்க மேலே லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அந்த லாஃப்ட் நல்லா எல் டைப்ல இருக்குங்க. ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அலமாரியும் கொடுத்துருக்காங்க. நல்ல இந்த கிச்சனில் போதுமான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க. நிறைய அலமாரி, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, மாடுலர் கிச்சன் செட்டப்போட அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த கிச்சனு. அடுத்தது நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் டோர் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த செகண்ட் பெட்ரூமை பார்த்துருவோம். இது தரைத்தளத்திலே அமைக்கப்பட்டிருக்க 2வது பெட்ரூம் தான் பார்க்குறோம். அதே மாதிரி தான் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் ஒரே யூனிஃபார்ம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேலே பாருங்கள் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்கள் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு பாருங்க நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக டெய்லில் ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துட்டாங்க. வுட்லேயே ஒரு வார்ட்ரோப் செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல டெய்லான வார்ட்ரோப்பாக அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூமுமே நல்லா டீசெண்டாக அதே நேரத்தில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பாத்ரூம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. பாருங்கள் தளத்துலையும் வால்லையும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டிட்டாங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் பத்தாது, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சனும் பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹாலில் இருந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட மேலே மொட்டை மாடியை பார்த்துருவோம். மேலே மாடிக்கு போகிற பகுதியும் மேல் பகுதி ஹெட்ரூம்லாம் கட்டியிருக்காங்க. அதனால் மழை வெயில் எதுவும் வீட்டுக்குள்ளே உள்ளே வராது. நல்லா ஹெட்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. மேலே எலிவிஷனுக்கு ஃபுல்லாகவே எம்எஸ்ல அவங்க கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி நல்லா அமைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கேயும் பிளாட்ஃபார்ம் டைல்ஸு தளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் நம்ம சொல்லணும்னா தெற்கு பார்த்த மனங்க, ஆனால் கிழக்கு பார்த்த தலைவாசை. மொட்டை மாடி முழுதும் தட்டோடும் போட்டிருக்காங்க. 2.5 சென்ட் இடத்துல 750 சதுரடி கட்டுமானத்தில் கட்டப்பட்டிருக்கு. 23 அடி ரோடு இருக்குது. 270 அடியில் போர் இருக்குது. முன்பக்கம் மினி பார்க்கிங் வசதி இருக்குது. 2 பெட்ரூம் வசதி இருக்குது. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குது. மாடுலர் கிச்சன் வசதி இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது. கப்போர்டு இருக்குது. பில்டிங்க்கும் பிளான் அப்ரூவல் இருக்குது. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விலை 48 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நம்ம சந்திக்கிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் அளப்பரிய நன்றியை தெரிவித்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.